தூக்கி அப்படியே தூக்கி விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே மேல அழகி நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் துரைபாண்டி. ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று பின்னர் தேர்வு எழுதி ரயில்வே துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவரது மனைவி மலர்விழி திருப்பத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இருவரும் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் வசித்து வந்த நிலையில் மனைவியுடன் அவ்வப்போது சண்டை போட்டுக்கொண்டு சொந்த ஊரான மேல அழகே நல்லூருக்கு சென்று விடுவது துரைபாண்டியின் வழக்கம். கடந்த ஜனவரி 27ஆம் தேதி வழக்கம் போல மனைவியுடன் சண்டை போட்டுக்கொண்டு மேல அழகிய நல்லூர் சென்றவர் அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. மனைவியுடன் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவர் அழைத்தால் போனை எடுத்து பேசுவதை வழக்கமாக வைத்திருந்த துரைபாண்டி வாரக்கணக்கில் போன் செய்தும் எடுக்காததால் சந்தேகமடைந்த மலர்விழி போலீசில் புகார் அளித்தார். துரைபாண்டியின் வங்கி பரிவர்த்தனை, செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்த போலீசார் ஒண்டிப்புலிநாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரின் வங்கி கணக்குக்கும் அவரது உறவினர்களின் வங்கி கணக்குக்கும் துரைபாண்டியின் வங்கி கணக்கில் இருந்து UPI வழியாக லட்சக்கணக்கில் பணம் அனுப்பப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர். அந்த ராம்குமாரை கொத்தாக தூக்கி வந்து தங்கள் பாணியில் போலீசார் விசாரித்த போதுதான் நடந்த கொடூரம் வெளிச்சத்திற்கு வந்தது. ஜோகில்பட்டி கிராமத்தில் உள்ள தார் உற்பத்தி செய்யும் நிறுவனத்தில் ராம்குமாரும் பாண்டி என்பவரும் பணியாற்றி வந்துள்ளனர். பாண்டிக்கும் கொல்லப்பட்ட துரைபாண்டிக்கும் நீண்ட நாள் நட்பு இருந்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு வயதாகிவிட்டதால் கார் ஒன்று வேண்டும் என துரைபாண்டி கேட்டிருக்கிறார். இதனையடுத்து ராம்குமாரும் பாண்டியும் சேர்ந்து கடையநல்லூரில் இருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஸ்கார்பியோ காரை வாங்கி அதனை துரைபாண்டியிடம் 3.5 லட்சம் ரூபாய் என கூறி ஏமாற்றி கொடுத்திருக்கிறார்கள். சில நாட்களில் அந்த கார் பழுதாகவே கார் உரிமையாளரை நேரடியாக சந்தித்து துரைபாண்டி அதனை திரும்ப எடுத்துக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். அப்போதுதான் கார் 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டு தன்னிடம் 3.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. ஆத்திரமடைந்த அவர் நண்பர்களாக இருந்து கொண்டே தன்னை ஏமாற்றி விட்டதாக பாண்டியிடமும் ராம்குமாரிடமும் சண்டையிட்டிருக்கிறார். ஊருக்குள்ளும் பலரிடம் அவர்கள் இருவரையும் பற்றி கூறி திட்டி வந்துள்ளார். இதனால் அவமானமாக உணர்ந்த ராம்குமாரும் பாண்டியும் தங்களுடைய முதலாளியிடம் பணம் வாங்கி தருவதாக துரைபாண்டியை தார் உற்பத்தி ஆலைக்கு வரவழைத்து கட்டையால் அடித்து கொன்றிருக்கிறார்கள். உடல் போலீசார் கையில் சிக்கிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தார் கொதிக்க வைக்கும் கலனில் உடலை போட்டு 2 முறை சுமார் 170 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் கொதிக்க வைத்திருக்கிறார்கள். சுமார் 12 டன் கொள்ளளவு கொண்ட அந்த தார் கொப்பரையை மீண்டும் கொதிக்க வைத்து தாரை வெளியேற்றி சிதைந்து கிடந்த துரைபாண்டியின் எலும்புகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். தனது காருக்கு ஓட்டுநர் போல வேலை செய்து வந்த ராம்குமாரிடம் அவ்வப்போது தனது ATM அட்டையை கொடுத்து பணத்தை எடுத்து வரச் சொல்வதும் UPI பாஸ்வேர்டை கொடுத்து உறவினர்களுக்கு பணம் அனுப்பச் சொல்வதையும் துரைபாண்டி வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் அதனை சாதகமாக்கி அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 8 லட்சம் ரூபாய் வரை ராம்குமார் பணத்தை எடுத்திருக்கிறார். அத்துடன் துரைபாண்டியின் நகைகளை பாண்டி எடுத்துச் சென்று
கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை துரைபாண்டியன் இந்த நிலை உணர்த்துவதாக கூறும் போலீசார் ராம்குமாரையும் பாண்டியையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.